அமாவாசை பற்றி சில தெய்வீக தகவல்கள். தமிழகத்தின் தெற்கு பகுதியில் அமாவாசை நல்ல நாளாக பலரும் கருவது கிடையாது. காரணம், அன்று முன்னோர்களுக்காக தர்ப்பணம் கொடுக்கிறோம். தர்ப்பணம் கொடுக்கும் நாளில் சுப காரியங்களை செய்யக்கூடாது என்பது அவர்களது எண்ணம். ஆனால் வடக்கு பகுதியில் இப்படி யாரும் கருதுவது கிடையாது. நிறைந்த அமாவாசையில் கடை திறந்திருக்கிறேன், புதிய வண்டி வாங்கியிருக்கிறேன், நிலப்பத்திரம் செய்திருக்கிறேன் என்று கூறுபவர்களை நிறைய பார்க்கலாம். ஆனால் பொதுவாக அமாவாசை நல்ல நாள் என்று பலரும் ஏற்றுக்கொள்வது இல்லை. சரி, அமாவாசை நல்ல நாளா தீய நாளா? அமாவாசை தினத்தில் சூரியனும் சந்திரனும் நேர்கோட்டில் வருகிறது. அதாவது ஒன்றை ஒன்று சந்தித்துக் கொள்கிறது. அன்று முன்னோர்கள் புண்ணியலோகத்திலிருந்து பூமிக்கு வருகிறார்கள். தங்களது தலைமுறைகளை சூட்சமான முறையில் கண்காணிக்கிறார்கள். அவர்களது வாரிசுகளான நாம் தூங்கும் காரியங்களை கரிசனத்தோடு பார்க்கிறார்கள், ஆசீர்வாதம் செய்கிறார்கள். எனவே பிதுரு தேவதைகள் என்ற நம் முன்னோர்களை வழிபட்டு அவர்களுடன் மரியாதையை செய்து அமாவாசை தினத்தில் புதிய காரியங்களை துவங்கினால் நிச்சயம் நல்லதே நடக்கும். அன்று நற்காரியங்களை செய்வதனால் தீங்கு ஏற்படாது. முன்னோர்கள் பூமிக்கு வந்த தினம் என்பதால் அது நல்ல நாளே. இந்துக்களின் தை அமாவாசை, ஆடி அமாவாசை மற்றும் புரட்டாசி மாசி அமாவாசை மிகவும் சிறப்புடையது. முன்னோர்கள் வழிபாட்டுக்கு மிகவும் சிறந்த நாள் அமாவாசை. இது அனைத்து மதத்திற்கு பொருத்தும். அமாவாசை அன்று உலகை இயக்கும் சூரியனும் சந்திரனும் ஒன்று சேருவதால் ஒரு காந்த சக்தி ஏற்படுகிறது. அமாவாசை அன்று மாமிசம் ஆகாரம் தவிர்ப்பது பெரும் ஜீவகாரணமாகும். அமாவாசை அன்று பிறக்கும் குழந்தைகளின் மூளை பிற்காலத்தில் அதிகமாக வேலை செய்யும் என்று விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. அமாவாசை அன்று விபத்துக்கள் கூடுதலாக ஏற்படுவதாக ரஷ்ய விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். ஜோதிட ரீதியாக அமாவாசை நிறைந்த நாள். அநேகமானவர்கள் அமாவாசை மோதிரம் செய்து போடுகின்றனர். சூரிய கலையும் சந்திர கலையும் சேருவதால் சுழுமுனை என்னும் நெற்றிக்கண் பலப்படுகிறது. அதனால் அமாவாசையில் சாஸ்திரிகள் மந்திர ஜபம் ஆரம்பிக்கின்றனர். கடலில் நீராடிட்டு தங்களுக்கு ஏற்பட தோஷத்தை போகின்றனர். அமாவாசை அன்று ஜீவ சமாதிகள் புதிய உத்வேகத்தை பெறுகின்றன. அநேக குரு பூஜைகள், அதிர்ஷ்ட பூஜைகள் அமாவாசை அன்று நடத்துகின்றன. சாதாரணமாக இறந்த ஆவிகள் சந்தன ஒளிக்கற்றையில் உள்ள அமிர்தத்தை புசிக்கும். அது உணர்வு. அமாவாசை அன்று சந்தன ஒளிக்காற்றை ஆவிகளுக்கு கிடைக்காது. ஆனால் ஆவிகள் உணவுக்கு திண்டாடும். பசி தாங்க முடியாமல் ரத்தம் சம்பந்தோடைய வீடுகளுக்கு வரும். அப்போது நம்ம யாராவது எண்ணுகிறார்களா, நமக்கு தர்ப்பணம் படையில் செய்கிறார்களா என்று பார்க்கும். வீடு வாசல் இல்லாத ஏழைகளுக்கு அமாவாசை அன்று அன்னதானம் செய்ய வேண்டும். ஒவ்வொரு அமாவாசை அன்றும் தங்களால் இயன்ற அளவு உணவை அன்னதானம் செய்யலாம். பசு, காகம், நாய், பூனை மற்றும் இதர ஜீவராசிகள் அன்று அன்னதானிக்கலாம். அமாவாசை பிதுர் தர்ப்பணம் மற்றும் அன்னதானம் ஆகியவற்றை குலதெய்வம் இருக்கும் இடத்தில் செய்வது நல்லது. முடியாதவர் தங்கள் இஷ்ட தெய்வம் இருக்கும் இடத்தில் செய்யலாம், வீட்டில் செய்யலாம். அமாவாசை அன்று தலையில் எண்ணெய் தடவக்கூடாது. புண்ணிய தலங்களில் கடலில் நீராடலாம் அல்லது நதியில் நீராடலாம். அமாவாசை அன்று கால சூரிய உதயத்தின் போது கடலில் எடுக்கப்பட்ட நீரை வீட்டிற்கு கொண்டு வந்து தீர்த்தமாக தெளிக்கலாம். அதனால் வீட்டின் தோஷங்கள் நீங்கும். உற்றார் உறவினர் தொடர்பில்லாத ஆவிகள், மரம், செடி, கொடிகள் அமாவாசை அன்று மட்டும் தங்கி அவற்றின் சாரத்தை சாப்பிடும். அதனால் அமாவாசை அன்று மட்டும் மரம், செடி, கொடிகளை, காய்கறிகளை, புல் பூண்டுகளை தொடக்கூடாது, பறிக்கக்கூடாது. வெவ்வேறு மாதமும் அமாவாசை அன்னதானம் செய்ய முடியாதவர்கள் தை, ஆடி, புரட்டாசி அமாவாசையில் அன்னதானம் செய்ய வேண்டும். புரட்டாசி அமாவாசையில் செய்தால் 12 ஆண்டுகள் அன்னதானம் தர்ப்பணம் செய்ய தோஷம் நீங்கும். நமக்கு அன்னம் இடுபவள் அன்னபூர்ணி, ஆவிகளுக்கு அன்னம் இடுபவள் சுவாதா தேவி. நாம் ஆவிகளை நிர்ணயித்து கொடுக்கும் அன்னத்தை மற்றும் யாகத்தில் போடும் அவுதிகளை சுவாதா தேவி தான் சம்பந்தப்பட்ட ஆவிகளிடம் சேர்க்கப்படுகிறாள். நகரங்களில் வசிப்பவர்கள் அமாவாசை அன்று ஏழை குழந்தைகளுக்கு அல்லது
ஆதரவற்றவர்களுக்கு முன்னோர்களை நினைத்து அன்னதானம் செய்ய வேண்டும். இதர தானங்கள் தருவது அவரவர் வசதியை பொறுத்தது. அன்னதானம் கஞ்சியாகவோ சாதமாகவோ இட்லியாகவோ இருக்கலாம். ஆனால் எள்ளு சட்டினி அல்லது எள்ளு உருண்டை கண்டிப்பாக இருக்க வேண்டும். எதுவும் செய்ய முடியாத இருப்பவர்கள் ஒரு பசுமாட்டிற்கு 9 வாழைப்பழங்கள் அமாவாசை அன்று கொடுக்க வேண்டும். இதற்கு சாதி மதம் இனம் வேறுபாடு இல்லை. முன்னோர்கள் ஆத்மா சாந்தி அடைய ஒவ்வொருவரும் இதை செய்ய வேண்டும்.